Hi, welcome back to Tamiltronic channel. Students இல்ல hobbyist ஒரு Arduino board வச்சு ப்ராஜெக்ட் பண்ணும்போது அவங்க கொடுக்குற ராங் கனெக்ஷனால ஒரு Arduino board ஃபெயிலியர் ஆகுறது குவைட் காமனான ஒரு விஷயம். அந்த மாதிரி ஃபெயிலியர் ஆன ஒரு Arduino board எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை இந்த வீடியோல சொல்ல போறோம். வாங்க டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். என் கையில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு Arduino Uno போர்டு. இது எல்லாருக்குமே தெரியும். ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இதை வச்சுக்கிட்டு நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. என் கையில் இருக்கிற போர்டு வந்து டியூல் இன்லைன் பேக்கேஜ் பேஸ் பண்ண ஒரு போர்டு. அதாவது இங்கே வந்து ஃபிசிக்கலாக வந்து ஒரு 28 பின் ஐசி இருக்கும். அதே மாதிரி ஸ்க்ரீனில் இருக்கிற பார்க்குற அந்த Arduino Uno போர்டில் வந்து எஸ்எம்டி இருக்கும், சர்ஃபேஸ் மவுண்ட் டிவைஸ்னு. ரெண்டுத்துக்கும் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எம்டி பேஸ் பண்ண Arduino போர்டு கொஞ்சம் காஸ்ட்டு கம்மி, இது வந்து கொஞ்சம் காஸ்ட் எக்ஸ்பென்சிவ். பட் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இதில் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா இது நம்மளால் சர்வீஸ் பண்ண முடியும். இந்த வீடியோவில் அதை தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்கிட்ட இருக்கிற ஒரு பழைய Arduino Uno போர்டை பிளிங்கிங் எல்இடி ப்ரோக்ராமை லோட் பண்ணி ட்ரை பண்ணுறேன். அப்லோடுன்னு பட்டன் கொடுத்த உடனே அப்லோடிங் அப்படின்னு ஃப்ளாஷ் ஆகுதே தவிர என்னுடைய ப்ரோக்ராம் ஆர்டினோவில் ஃப்ளாஷ் ஆகலை. ஏன்னா அட்டெம்ப்ட் 1 2 3 ட்ரை எடுக்குது, ஆனால் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அது ரூட் காஸ் கண்டுபிடிக்கணும்னா ஏற்கனவே நான் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால டிவைஸ் மேனேஜரில் போய் Arduino Uno போர்ட் டிடெக்ட் ஆகுதான்னு பார்த்தா எஸ் டிடெக்ட் ஆகிருக்கு. அதில் வந்து காம்போர்ட்டை காமிக்குது. அப்போது கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இல்லை. இந்த Arduino Unoவில் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த Atmega 328 தான் ப்ராப்ளமாக இருக்கிற சான்சஸ் நிறைய இருக்குது. ஒன்று இந்த ஐசி டேமேஜ் ஆகிருக்கணும், இல்லாட்டி அந்த இருக்கிற பூட் லோடர் வந்து கரெக்டாக இருக்கணும். ஏன்னா Arduino ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகிறது அந்த Atmega 328 தான். இப்போ இந்த Atmega 328 ஐசியை நான் மார்க்கெட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணி திருப்பியும் நான் வந்து ப்ரோக்ராம் அட்டெம்ப்ட் எடுக்க ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதே எல்இடி ப்ரோக்ராம் லோட் பண்ணுறேன். ஸ்டில் சேம் ப்ராப்ளம். அப்போ தான் ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுதுன்னா, இந்த Atmega 328 நான் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து டைரெக்டாக Arduino Uno போர்டில் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஆர்டினோக்காக இதை வந்து நான் வந்து முதல்ல ரெடி பண்ணணும். ஏன்னா Atmega 328 ஐசியில் வந்து பூட் லோடிங் வேணும். பூட் லோடிங்ன்றது ஆர்டினோவுடைய ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி. இந்த பூட் லோடர் ஐசி இல்லை, ப்ரோக்ராம் வந்து அந்த ஐசிக்குள்ளே இல்லை அப்படின்னா நம்மளால் வந்து ஒரு நார்மல் Atmega 328 ஐசியை ஆர்டினோ கம்பேட்டபிளாக மாற்ற முடியாது. அது முதல்ல பூட் லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இது வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அப்படின்ற பட்சத்தில் ஏற்கனவே என்கிட்ட இருக்கிற ஒரு Arduino போர்டை வச்சுக்கிட்டு நான் வந்து இந்த டார்கெட் போர்டுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, டார்கெட் போர்டுன்றது என்னோட ஃபெயிலியரான போர்டு, உதாரணத்துக்கு டார்கெட்னு வச்சுப்போம், அதை வந்து சரி பண்ண போகிறோம். ஸோ இந்த டார்கெட் போர்டை தான் நான் சரி பண்ண போகிறேன். என்கிட்ட இன்னொன்று வந்து நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கிற Atmega 328 பேஸ் பண்ண Arduino Uno போர்டு என்கிட்ட ஏற்கனவே இருக்குது. ஸோ இந்த போர்டை வந்து நான் ப்ரோக்ராமர்னு சொல்லிட்டு லேபிள் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரோக்ராமர் போர்டை கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபைல் ஓப்பனில் எக்ஸாம்பிள்ஸில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்பின்னு இருக்கும், Arduino ஐஎஸ்பின்னு இருக்கும். அதுக்குள்ளே Arduino ஐஎஸ்பின்னு ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் அவங்களே கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு Arduino விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த கோடை என்னுடைய ப்ரோக்ராமர் Arduino Uno வந்து நான் வந்து போர்ன் பண்ண போகிறேன். அஃப்கோர்ஸ் போர்ன் ஆகிடும். என்ன காரணம்னா அதான் ஒர்க்கிங் Arduino Unoவாக இருக்கிறதுனால எனக்கு அது எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்லோடிங் எஸ், அப்லோடிங் டன் சக்ஸஸ்ஃபுல். இப்போ என்னுடைய இந்த ப்ரோக்ராமர் போர்டை வச்சுக்கிட்டு டார்கெட் போர்டை எப்படி சரி பண்ணலான்றதை பார்ப்போம். முதல்ல ப்ரோக்ராமர் போர்டையும் என்னோட கெட்டு போன அந்த டார்கெட் போர்டையும் இன்டர் கனெக்ட் பண்ணணும். அதுக்கு ப்ரோக்ராமர் போர்டிலேருந்து 5 வோல்ட் விசிசி பின் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் டார்கெட் போர்டோடைய 5 வோல்ட் லைனில் கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா ப்ரோக்ராமரில் இருக்கிற சப்ளை வந்து டார்கெட் போர்டுக்கும் காமனாக ஆகிடும். இல்லாட்டி நீங்கள் டார்கெட் போர்டுக்கு தனி சப்ளை கொடுக்க வேண்டியது இருக்கும், அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக. அடுத்தது கிரவுண்ட் பின். கிரவுண்ட் பின் ப்ரோக்ராமரோட கிரவுண்ட் பின் டார்கெட்டோட கிரவுண்ட் பின் கூட கனெக்ட் பண்ணிடணும். ஸோ 5 வோல்ட் அண்ட் கிரவுண்ட் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ப்ரோக்ராமர் போர்டோடைய பின் நம்பர் 10 மேலே டாப்பில் இருக்கும். அந்த பின் நம்பர் 10 எடுத்துகிட்டு வந்து டார்கெட் போர்டோடைய ரீசெட் பின்னில் கனெக்ட் பண்ணணும். ஆக்சுவலி ப்ரோக்ராமர் உடைய பின் நம்பர் 10 டார்கெட் உடைய ரீசெட் பின் அதில் கனெக்ட் பண்ணிடணும். தென் பின் நம்பர் 11 அதை எடுத்துகிட்டு வந்து டார்கெட் உடைய பின் நம்பர் 11. தென் பின் நம்பர் 12 to பின் நம்பர் 12. தென் அதே மாதிரி பின் நம்பர் 13 to பின் நம்பர் 13. ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராமருடைய பின் நம்பர் 11 12 13ன்றது
MOSI MISO SPI சீரியல் இன்டர்ஃபேஸ். அது ஆக்சுவலி இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம ப்ரோக்ராமரை வச்சுக்கிட்டு டார்கெட் போர்டை நம்ம பூட் லோடர் வந்து லோட் பண்ண போகிறோம். ஸோ மொத்தம் வந்து பின் நம்பர் 10 வந்து ரீசெட்டுக்கு 11 12 13 11 12 13 கொடுத்தாச்சு. சப்ளை கிரவுண்டில் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது ப்ரோக்ராமரை கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு ஆர்டினோ ஐடியை ஓப்பன் பண்ணுங்க. ஆர்டினோ ஐடியில் டூல்ஸில் கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய காம்போர்ட்டில் ஆர்டினோ கனெக்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமர்ன்ற ஆப்ஷனில் ஆர்டினோ ISPயை கிளிக் பண்ணுங்கள். ஆர்டினோ ISP கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகெயின் டூல்ஸில் போயிட்டு கீழே பேர்ன் பூட் லோடர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய பூட் லோடிங் ப்ரோக்ராம் டார்கெட் போர்டுக்கு உங்கள் ப்ரோக்ராமர் போர்டு வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இப்போ நம்மளுடைய டார்கெட் போர்டு வந்து சரியாயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்காக டார்கெட் போர்டில் நான் ஒரு சின்ன அந்த LED பிளிங்கிங் ப்ரோக்ராம் வந்து லோட் பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பின் நம்பர் 8க்கு நான் ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கேன், பிளிங்கிங் LED. அது சாம்பிள்லேயே அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போது 100% சக்ஸஸ்ஃபுல்னு வரும். அதாவது உங்களுடைய ரிப்பேர் ஆன டார்கெட் போர்டு வந்து சரியாயிடுச்சு, பூட் லோடர் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போது நான் என்ன பண்ணுறேன், அந்த பின் நம்பர் 8ல் ஒரு LED கலெக்ட் பண்ண உடனே ரீசெட் பண்ணிங்கன்னா பிளிங்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலே உங்களோட ஆர்டினோ போர்டு வந்து பர்ஃபெக்டாக ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடுச்சுன்னு அர்த்தம். எதுக்காக இந்த வீடியோவை நம்ம பப்ளிஷ் பண்ணுறோன்னா, எல்லாருமே ஆர்டினோ போர்டு வந்து ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னும் போது அதை வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அது இல்லாமல் உங்ககிட்ட டியூல் இன்லைன் பேக்கேஜோட ஒரு ஆர்டினோ போர்டு இருக்குது, அது வந்து ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு ஆர்டினோ போர்டை வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த ஆர்டினோ போர்டையும் நீங்கள் பூட் லோடை வந்து லோட் பண்ணி சரி பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ வெரி மச்.